ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாம் கானானுக்கு திரும்புதல். ஆபிரகாம் எகிப்தை விட்டு வெளியேறி தன் மனைவியோடும் தனக்குரிய பொருட்களோடும் பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்தான். லோத்தும் அவனோடு சென்றான். ஆபிரகாம் மிகவும் செல்வந்தனாக இருந்தான். அவனிடம் ஏராளமான மிருகங்களும் தங்கமும் வெள்ளியும் இருந்தன. ஆபிரகாம் தொடர்ந்து பயணம் செய்து பாலைவனத்தை விட்டு பெத்தேலுக்கு சென்று பெத்தேல் நகரத்திற்கு ஆயி நகரத்திற்கும் இடையில் உள்ள பகுதியில் தங்கினான். அது ஏற்கனவே அவனும் அவன் குடும்பத்தாரும் தங்கிய இடமாகும். இங்கு தான் ஆபிரகாம் பலிபீடம் அமைத்திருந்தான். எனவே ஆபிரகாம் கர்த்தரை அந்த இடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிறார்கள். இந்த நேரத்தில் லோத்தும் ஆபிரகாமோடு பயணம் செய்து கொண்டிருந்தான். லோத்துக்கும் நிறைய மிருகங்களும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமிடமும் லோத்திடமும் இருந்த மிருகங்கள் வாழ்கிற அளவுக்கு அந்த நிலம் அவ்வளவு போதுமானதாக இல்லை. அதோடு கானானியர்களும் பெரிசியரும் அவர்களுடன் அங்கு வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாமின் மேய்ப்பர்களும் லோத்தியின் மேய்ப்பர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டனர். எனவே ஆபிரகாம் லோத்திடம், நம் இருவருக்கும் இடையில் எவ்வித வாக்குவாதமும் வேண்டாம். உனது ஆட்களுக்கும் எனது ஆட்களுக்கும் இனிமேல் எந்த விரோதமும் வேண்டாம். நாம் சகோதரர்கள். நாம் பிரிந்து விடுவோம். உனக்கு விருப்பமான எந்த இடத்தையும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நீ இடது பக்கமாக போனால் நான் வலது பக்கமாக போகிறேன். நீ வலது பக்கமாக போனால் நான் இடது பக்கமாக போகிறேன் என்றான். லோத்து யோர்தான் நதிக்கு அருகான சமவெளியை பார்வையிட்டான். அங்கு நீர்வளம் இருப்பதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிப்பதற்கு முன்பு சோவாருக்கு போகும் வழிவரை அது கர்த்தரின் தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. எனவே லோத்து யோர்தான் சமவெளியை தேர்ந்தெடுத்தான். இருவரும் பிரிந்தனர். லோத்து கிழக்கு நோக்கி பயணம் செய்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் தங்கினான். லோத்து சமவெளி பகுதியின் நகரங்களில் தங்கினான். லோத்து மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து சோதோமில் கூடாரம் அடித்தான். சோதோம் ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தனர் என்பதை அறிந்திருந்தார். லோத்து விலகி போனதும் கர்த்தர் ஆபிரகாமிடம், உன்னை சுற்றிலும் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார். இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததியினருக்கும் கொடுக்கிறேன். இது என்றென்றும் உங்களுக்குரியதாக இருக்கும். உன் ஜனங்களை உலகத்தில் உள்ள புழுதியின் அளவுக்கு பெருக செய்வேன். எவராவது புழுதியை எண்ண முடியுமானால் அதுவே உங்கள் தொகையாக இருக்கும். எனவே நாட்டின் நீளமும் அகலமும் எவ்வளவோ அவ்வளவு தூரம் நட. நான் அவற்றை உனக்கு தருவேன் என்றார். எனவே ஆபிரகாம் தனது கூடாரத்தை எடுத்துக்கொண்டு பெரிய மரங்கள் இருக்கும் எபிரோனிலுள்ள மம்ரேயின் சமபூமிக்கு சென்றான். இங்கு ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென்.